ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி எபிசோடில் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இந்த முறை இஃப் எல்ஸ் பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸோட கூட சேர்க்குற எல்சிஃபும் பார்க்க போகிறோம். அதை வந்து எல்இஃப்னு சொல்லுவோம். இஃப் எல்இஃப் அண்ட் we are also going to see else statement. Alright. ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் பார்ப்போம். இஃப் எக்ஸ்ப்ரெஷன் set of statements நமக்கு ஆல்ரெடி தெரியும். that is our if. அதோட கூட else if and else சேர்க்கலாம். it follows the same rules. elifன்றது என்ன பண்ண போகுதுன்னா, இது if வந்து ஒரு செட் ஆஃப் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆக போகுது. பட் அது ஃபால்ஸாக இருந்ததுன்னா கண்ட்ரோல் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரப்போகுது. இங்கே else if இருக்குது. else ifக்கு மறுபடியும் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். if those conditions are going to be true, அதனுடைய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஒரு எல்சிஃப் தான் கொடுக்கணும்னு இல்லை, மல்டிபிள் எல்சிஃப் கொடுக்கலாம். இங்கே சின்டாக்ஸில் சொல்லுது ஸ்டாரு, மல்டிபிள் எல்சிஃப்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் இது எல்லாமே ஃபால்ஸாக இருக்குது, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா எல்ஸுன்றது கடைசியில் இருக்கணும். இஃப்பு எல்சிஃப் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக எல்ஸுன்ற ஒரு கீவேர்டு வச்சுட்டு கோலன் கொடுத்தா மேலே இருக்கிறது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா எல்ஸில் இருக்கிற செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அது இஃப் ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் அவர் ரெகுலர் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ். அதில் ஒரு ஷார்ட் அண்ட் இஃப் எல்ஸ் ஒன்று இருக்குது. அது எக்ஸாம்பிள் பார்க்குறது இன்னும் வசதியாக இருக்கும். ஸோ நம்ம விங்குக்கு போவோம். நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண சேம் ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போகிறேன். அதே யூஸ் பண்ணி அதை எப்படி எல்ஸில் மாற்றலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெகுலர் இஃபெல்ஸ் போகிறதுக்கு பதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஷார்ட் அண்ட் இஃபெல்ஸ் பார்ப்போம். என்ன சொல்லுதுன்னா, இஃப் தி எக்ஸ்ப்ரெஷன் இஸ் ட்ரூ, அதுக்கு ஒரு செட் ஆஃப் கோடு இருக்குது. எல்ஸ் அதுக்கு ஒரு அதனுடைய எல்ஸ் கோட். ஸோ இது கொஞ்சம் சின்டாக்ஸ் வேறு மாதிரி இருக்கா. இஃப் கண்டிஷன், தென் த அவுட்புட் பார்ட் இஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். எல்ஸ் அதனுடைய அவுட்புட் பார்ட் இஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட். எக்ஸாம்பிள் எடுப்போம். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ஷார்ட் அண்ட் இஃப் யூஸ் பண்ணி ஒரே ஸ்டேட்மெண்ட்டை ஒரே லைனில் எழுதுறதுக்கு பார்ப்போமா. ஸோ இந்த கண்டிஷன் அப்படியே தான் வைக்க போகிறோம். என்ன பேசிக்லி நம்ம சொல்ல போகிறோம்னா, பார்ப்போம். இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ, தென் ரிட்டர்ன் ஈவன். else return odd. Okay va? If this condition is true, then return even, அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு. else return odd. இது மொத்தத்தையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அசைன் பண்ண போகிறேன். we are going to use the same variable. அதே வேரியபிள் அசைன் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்குதுன்னா, இது மொத்தம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் இதனுடைய அவுட்புட் இங்கே வந்து சேரப்போகுது. ஸோ இதை கமெண்ட் பண்ணிடலாமா. ஷார்ட்கட் கண்ட்ரோல் டாட். இப்போ ரன் பண்ணுவோமா. வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆக்கிட்டேன். அண்ட் சிம்பிளாகி போச்சு. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் சிம்பிளாக எழுதிட்டோம். இஃப் கண்டிஷன், தென் ஈவன், எல்ஸ் ஃபால்ஸ், எல்ஸ் ஆட். ஒரு காச்சா நம்பர் இஸ் 20. 20 is an even number. இப்போ 21 மாற்றி பார்ப்போம். 21 is an odd number. Great. Alright, so நம்ம இப்போது அடுத்த இஃப்க்கு போகலாமா. இஃப் எல்ஸ் இஃப். ஓகே, நான் இதையே இப்போ இது தேவையில்லை, திருப்பி பழைய ப்ரோக்ராம் எடுக்கிறோம். இப்போ இதே எடுக்கிறோம், அன்கமெண்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் டாட். இஃப் this is true, then I'm going to say even, but இது எவ்ரி டைம் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இதை நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணிவிட்டு எல்இஃபாக மாற்றுறேன். எல்ஸ் if this condition is true, then this is even, right? And else you're going to say
unknown. ஓகேவா? புரிஞ்சதா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆக போகுது. அது ட்ரூவாக இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் இங்கே வருது. இது ட்ரூவாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. அது ட்ரூவாக இருந்தால் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட். இங்கே நான் ஒரு லைன் தான் சொல்லியிருக்கேன், இங்கே மல்டிபிள் லைன்ஸ் கொடுக்கலாம். இன்டென்ட் பண்ணியிருக்கணும், பட் நான் மல்டிபிள் லைன்ஸ் கொடுக்கலாம். எல்ஸ் இதுவும் ட்ரூ இல்லை. எல்ஸில் கண்டிஷன் சொல்ல, எலிஃபில் சொல்கிற மாதிரி கண்டிஷன் சொல்ல. பட் எதுவாக இருந்தாலும் இதை தவிர இதில் எதுவுமே ட்ரூ இல்லை. அதை தவிர எதுவாக இருந்தாலும் இந்த கண்ட்ரோலுக்கு வா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ செக் பண்ணிடலாமா? 21 வேல்யூ இருக்குது. 21 இஸ் அன் ஆட் நம்பர். 20 கொடுத்து பார்க்குறேன். 20 இஸ் ஆல்ரைட். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி பார்ப்போமா? இது கொடுத்து பார்க்குறேன், இப்படி கொடுத்து பார்க்குறேன். இப்போ என்ன வரப்போகுது? இப்போ என்ன நடக்குது? எரர். இந்த எரர் காமிக்குதுல்ல, ஏன்னா இது நான் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். இங்கே ஸ்ட்ரிங் மாடுலஸ் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங்கோட ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஸோ எரர் காமிக்குது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோமா? அந்த எரர் நடக்காத மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவோமா? அன்டூ பண்ணுறேன். அன்டூ இஸ் பேசிக்லி நான் பண்ண இங்கே கோட் சேஞ்ச் பண்ணதை அன்டூ பண்ணுறேன். ஐம் கோயிங் பேக் டு த ஓல்ட் ஸ்டேட். அன்டூ கண்ட்ரோல் ஜி இருக்குல்ல, அன்டூ. ஸோ இப்போது பழைய ஸ்டேட்டுக்கு போயிட்டோம். இப்போது இந்த இஃப்க்கு பதில் நான் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறேன்னா, நான் இங்கே நம்பர் கொடுத்துருக்கறேன்னா, ஸோ நம்பர் நம்ம இன்ட்டுன்னு எடுத்துக்குவோமே, அங்கே நம்பர் கொடுத்துருக்கறனான்றதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஓகே, ஸோ இதை எல்சிஃபாக மாற்றிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இஃப் கொடுப்போமா? இஃப் இன்புட் நம்பர் இஸ் ஓகே. நம்ம ஒரு ஆப்ரேட்டர் பார்த்தோம். நம்ம செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆப்ரேட்டர் நான் அப்புறம் பார்க்கலான்னு சொன்னேன். தட்ஸ் கால்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஈஸ் ஆர் ஈஸ் நாட். ஈஸ்ன்றது பேசிக்லி என்ன செக் பண்ண போகுதுன்னா, இஃப் இன்புட் நம்பர் டைப் ஆஃப் சொல்லலாம். டைப் ஆஃப் இன்புட் நம்பர் இஸ் இன்டிஜர். ஸோ டைப்பை ஒரு ஆப்ஜெக்டோட செக் பண்ணுறேன். இந்த டைப்பை இப்போ என்ன வரப்போகுது? டைப் ஆஃப் இன்டிஜர் நம்பர் என்னது? இந்த வேல்யூக்கு இன்ட். அது இன்ட்டான்னு செக் பண்ணுறேன். ஒன்லி இஃப் இட் இஸ் இன்ட் தென் டூ சம்திங். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சம்திங். ஒன்லி இஃப் இட் இஸ் நாட் இன்ட் ஐ வாண்ட் டு டூ சம்திங், ரைட்? ஸோ இதை இஸ் நாட் இன்ட் சொல்கிறேன். இப்போ இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இப்போ இங்கே பேசிக்லி நெகேட் பண்ணியிருக்கேன். இது இன்ட்டா இல்லைன்னா என்ன பண்ணோம்? ஸோ இட்ஸ் பேசிக்லி ராங், ரைட்? நம்ம கொடுத்த இன்புட் தப்பு அப்படின்னா சும்மா ஒரு பிரிண்ட் போடலாமே. பிரிண்ட் wrong value was provided. ஓகே, என்ன புரிஞ்சதா? இப்போ இஃப் இந்த டைப் ஆஃப் நம்பர் இது இன்டிஜரான்னு பார்க்குறோம். அது இன்டிஜராக இல்லைன்னா ஒரு எரர் மெசேஜ் கொடுக்குறோம். ஓகே, மெசேஜ் பேசிக்லி மெசேஜ் அவுட்புட் கொடுக்குறோம். ரன் பண்ணலாமா? 20 கொடுத்த வேல்யூ கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்ட்ரிங் கொடுத்து பார்க்கணும்ல, சும்மா ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இப்போ மறுபடி வேறு எரர் வருது. நான் இந்த எரரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக இங்கே காமிக்கிறேன். இப்போ வேறு ஒரு எரர் வருது. எங்கே எரர் வருது? லைன் நம்பர் 17ல். லைன் நம்பர் 17ல் என்ன இருக்குது? இது இருக்குது. ஓகே, என்ன எரர்? நேம் இன்புட் நம்பர் டைப் இஸ் நாட் டிஃபைன். இங்கே இன்புட் நம்பர் டைப்புன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்புட் நம்பர் டைப்புன்றதை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோமே தவிர அதுக்கு வேல்யூவே அசைன் பண்ணல. எப்போ வேல்யூ அசைன் பண்ணல?
இது வழியாக வருது. இப்போ இது மட்டும்தானே ட்ரூ ஆச்சு. இப்போ இந்த வேல்யூக்கு இது ட்ரூ ஆச்சு. இந்த இடத்துல நம்ம இன்புட் நம்பர் டைப் எதுவுமே பண்ணல. ஓகே, அப்போது என்னது, நம்ம வேல்யூவே அசைன் பண்ணாதனால இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண பார்க்குறோம், எரர்னு வருது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இப்போது இதை ஸ்டில் இதை கண்டினியூ டு யூஸ் திஸ், பட் இஸ் தேர் அ வே தட் வி கேன் ஷோ அவர் மெசேஜ் டிஃப்ரெண்ட்லி? ஓகே, இங்கே எப்படி பிரிண்ட் ஆக போகுது மற்றதுக்கெல்லாம், நம்பர் 20 இஸ் அன் ஆட் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆக போகுது. நம்ம இங்கே எது போட்டால் இங்கே கரெக்டாக ஃபிட் ஆகும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதை போடுறேன். ஐ ஆம் ட்ரைங் டு யூஸ் த சேம் variable. Now my string is name is an, okay, wrong number னு கொடுப்போமா? இதை ஏக்கு பதிலாக எப்படி மாற்றிக்கலாம். இப்போது எதுவும் சேஞ்ச் பண்ணல, இந்த லைன் மட்டும் சேஞ்ச் பண்ணேன். நான் ரன் பண்ணுறேன். நம்பர் இஸ் நேம், அது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ forget about that. நேம் இஸ் அ ராங் நம்பர். கரெக்டாக வந்துச்சா நமக்கு? இப்போ நம்ம என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம், இஃப் யூஸ் பண்ணோம், எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணோம், 2 எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் எல்ஸ் வச்சுன்னு இருக்கோம். வில் எல்ஸ் எவர் கெட் எக்ஸிக்யூட்டட்? இந்த இதுக்கு எல்ஸ் எப்போவாது பிரிண்ட் ஆகுமா? நோ, there is never a chance this is going to even get printed, but we are still going to leave it. So another statement is, இப்படி சும்மாவே கொடுக்கலாம். பாஸ்ன்றது என்ன பண்ணுறதுன்னா, என்கிட்ட எதுவுமே ஸ்டேட்மெண்ட்ஸே இல்லை, எதுக்கு வேணால் கொடுக்கலாம், எல்சிஃப்க்கு கூட கொடுக்கலாம். ஐ வாண்ட் டு கேட்ச் தட், பட் இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ anything within for that particular selection criteria, what we can do is simply put a pass, else pass. என்ன பண்ண போகுதுன்னா எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட் போடாமல் சும்மா பாஸ்ன்னு போட போகிறோம். புரிஞ்சுதா? அடுத்த எபிசோடில் மீதி இருக்க கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி ஃபார் ஸ்டேட்மெண்ட், while statement. I'll see you there. Bye.